அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு குழம்பு. அப்படி என்ன குழம்பு, என்ன கிரேவி அப்படின்னீங்கன்னா, கற்றாழையை வச்சு நம்ம புளி குழம்பு செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நைட்டே கற்றாழை 2 பீஸ் கட் பண்ணி தண்ணியில் போட்டேன். இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டேன். மேலே உள்ள அந்த பச்சை இதெல்லாம் எடுத்துடலாம். தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுப்பாக கையில் இருக்கும், கொஞ்சம் இல்லை. கற்றாழைனா கொஞ்சம் வலுவலுப்பு தான். எந்த விஷயம் நமக்கு பிடிக்காதோ அந்த விஷயம் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் நம்ம அதை என்ன செய்வோம், தூர போட்டுருவோம். இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சின்னதாக இந்த கற்றாழை செடியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அவர் படந்து பெருசாக ஆயிட்டாரு. ஸோ அவர்லேருந்து 2 கற்றாழையை கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம் அதுதான் எனக்கு. இப்போ நல்லா இதை மறுபடி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கற்றாழையில் நிறைய ஆரோக்கியம் இருக்குது. நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அதை விட சூப்பர். சில அந்தரங்க விஷயங்கள், அதாவது நம்மளோட சூடால் லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு எல்லாமே இது இன்னும் சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்கள் இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஃப்ரூட் சாலட் கூட சேர்த்துக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ் செய்யும் போது சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா கழுவியாச்சு. இதில் சட்னி செஞ்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்லது இன்னும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம், பாருங்க. இதில் நம்ம வெந்தயம் 1 டீஸ்பூன் நான் வெந்தயம் சேர்க்குறேன். அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நான் பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லெலாம் நிறைய கற்றாழை கிடைக்கும். ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றாங்கன்னா சத்தியமாக சொல்கிறதுக்கே இல்லை. இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா சின்னதாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு கிடைக்கல. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா நான் நிறைய எடுத்துக்கல, கொஞ்சமாக தான் இன்றைக்கி செஞ்சு உங்களுக்காக இது செஞ்சு காட்டுறதுக்காக. தக்காளியில் இது தக்காளியோட பேஸ்ட், அதாவது தக்காளி தான் இருக்கணும் நம்ம சமையலுக்கு அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக இங்கெல்லாம் லாக்டவுனில் இருக்கிறோம், என்னால் கொஞ்சம் வாங்கிக்க முடியலை. ஸோ என்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சு. பேஸ்ட்டுன்னா அதை அரைச்சி வச்சுருப்பாங்களா, அந்த விழுது. ஸோ அதை சேர்த்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கற்றாழையெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வலுவழுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் கொஞ்சம் நேரத்தில் நல்லா பொரிய அந்த மசாலாவோடு சேர்ந்து பொரியும் போது அந்த வலுவழுப்பு தன்மையே போயிடுங்க. நம்ம ஒரு வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைப்போம், அதே பானையில் தான் நம்ம இதை வைக்கிறோம். வெண்டைக்காய் புளி குழம்பு நீங்கள் பொரிச்சிட்டு வைப்பீங்க. ஸோ அதே தான், இதை பொரிக்கலை, நம்ம டைரெக்டாக போடுறோம். ஆனால் செம்மையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு போடுறச்சே எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா. இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு புளி கரைச்சி சேர்க்குறேன். 1/2 கப்னா கையில் எலுமிச்சை சாறு அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூப்பராக இருக்குங்க. வெள்ளை சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இது பெரிய ஒரு ஆரோக்கியமான உணவு. கண்டிப்பாக நம்ம ஊரில் எல்லாமே நிறைய பேர் அதை தூக்கி குப்பையில் தான் போடுறோம். தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை உருவாக்கி கொடுங்க. என் வீட்டு கற்றாழை ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க. பாய் பாய்.